பாரு ஃபைனலி வந்து செட்டுக்கு வந்துட்டான் மக்களே. போடு போடு போடு, கொண்டாடுங்க மக்களே, கொண்டாடுங்க கொண்டாடுங்க. பாரு ஃபேன்ஸ், கமுரு ஃபேன்ஸ், ஜென்ரல் ஃபேன்ஸ் எல்லாமே கொண்டாடுங்க. பாரு உள்ளே வந்தாச்சு, செட்டே அதிர்ந்துக்கிட்டு இருக்கு, வேறு லெவல் வந்தாச்சு. எல்லோரும் கவலைப்பட்டுட்டு இருந்தீங்க. போன வீடியோவில் வந்து எனக்கு வந்து கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க வர்றாங்களா வர்றாங்களான்னு. தலைவி வந்துட்டாள் வந்துட்டாள், வேறு லெவலுங்க. போய் கெஞ்சி கூத்தாடி காலில் விழுந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அதாவது இந்த பீடி வாய்க்கு, இந்த பலூனக்காவுக்கு, இவங்களுக்கெல்லாம் இந்த சபரி பய, இவங்களுக்கெல்லாம் ஏதாச்சும் கப்பை கொடுக்கலான்னு பிளான் பண்ணாங்க. சரி கப்பை கொடுத்து பார்ப்போம்னா டிஆர்பிலாம் ஒன்றும் கிடையாது. கடைசியில் வந்து தலைவி வந்தால் தான் டிஆர்பி. ஏன்னா இந்த சீசன் வந்து பிலாங்ஸ் டு விஜய் பாரு. என்னமே விஜய் பாரு இல்லை, பிக் பாஸ் பாரு. பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 பாரு தான். அதை திரும்ப இன்னொரு தடவை அதான் விஜய் டிவி வந்து சமைச்சு போகுது இனிமேல். இன்றைக்கெலாம் ஃபைனல்ஸில் வேறு லெவலுங்க. உங்களுக்கு என்னடா வேணும், எனக்கு மக்கள் கொண்டாடுறாங்க என்ன பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி திமிரில் வருது. என்னோடய ஃபேன்ஸ் எப்படி கொண்டாடுறாங்க பார்த்தியா. நான் இல்லைன்னா சீசனே இல்லைடா பார்த்தியா, படுத்துருச்சு பார்த்தியா. டிஆர்பி இல்லை, ஒன்றும் இல்லை. ஃபைனல்ஸை வந்து எவனாச்சும் பார்த்தானா 4 மிக்சர்ஸ்ன்னு சொல்ல வச்சேன் பார்த்தியாடா. அதான்டா பாரு, அதான் பாருங்கிற மாதிரி வேறு லெவல் என்ட்ரிங்க. விஜய் சேதுபதியும் ஆடி போயிட்டான் மனுஷன். ஸோ இருந்தாலும் வந்து சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எல்லாருமே வந்து நிறைய பேர் சாப்பிட்லங்க. இப்போ கூட கவலைப்பட்டுருக்காங்க, ஐயோ வர்றாங்களா. ஆனால் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா வர வேண்டாம்னு சொன்னாங்க. வரணுங்க, இந்த இடத்துலலாம் வந்து நின்று இந்த கண்டஸ்டன்ஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அவங்களாம் செருப்பு கழட்டி அடித்து மூஞ்சில் அடித்த மாதிரி இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? மக்களோட சப்போர்ட்டை பார்த்துட்டு எல்லா மூஞ்சி செத்து போகணும். நல்லா பாருங்கள், அந்த அரோரா இருக்கு பாருங்கள், பலூனக்கா வெளில வந்துருச்சு. இப்போ பாரு என்ட்ரியில் அந்த ஒரு 6ஆம் வாரத்தில் என்ன ஆவாங்க யோசிச்சு பாருங்கள். வேற லெவல்மா, வேற லெவல். பாரு 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 வேற லெவல்மா. உண்மையிலேங்க எவ்வளோ ட்ரை பண்ணி அவங்க காலில் விழுந்து போய் 4 தடவை பேசி, அன்புக்கரசி பேசி, விஜய் சேதுபதி போய் கெஞ்சாத குறையாக கெஞ்சி, இந்த மாதிரி எல்லாருமே பேசி தான் கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் வர முடியாதுன்னு சொல்லிடுச்சு. வந்தால் முடிஞ்சால் வர்றேன்னு சொல்லி அப்புறம் ஃப்ளைட்டு பிடிச்சி வந்து செட்டுக்கு வராமல் நம்மளாம் வந்து ஐயோ கடைசி நேரத்தில் வரமாட்டாங்களோ, ஐயோ பாரு வராதா அப்படிங்கிற அளவுக்கு போயிட்டோம். பாரு ஃபேன்ஸ்லாம் கொதிச்சிட்டாங்க. என்னடா சொல்கிறீங்க, நீங்கள் பொய் சொல்கிறீங்க, நிறைய பேர் ஃபேக் நியூஸ், நீங்கள் சொல்கிறது ஃபேக்காக இருக்குது, ஃபேக் நியூஸு. ஏண்டா எங்களுக்கு அஃபிஷியலாக உள்ள ஆள் இருக்காங்கடா, உள்ள ஆள் இருக்காங்க. ஆள் சொல்கிறதான் சொல்ல முடியும். செட்டுக்கு வரலன்னு தான் நான் வந்து தவிச்சிட்டு கிடந்தேன். உள்ளே இருந்து சோர்ஸு கண்டிப்பாக இன்றைக்கி வர்றாங்கன்னு சொல்லியாச்சு. வரலன்னு நம்மளே என்னடான்னு பார்த்தோன்னா ஏன்னு கேட்டாங்கன்னா, ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட்டே கொண்டு வந்துட்டோம்னா சப்புன்னு போயிடும். அந்த ஹைப்பை ஏற்றி உண்மையிலே எப்போ வர்றாங்கன்னு மக்கள் ஃபேன்ஸ் மத்தியில் வந்து ஒரு எதிர்பார்ப்பு கிளப்புறதுக்காக தான் வச்சுருந்துருக்காங்க. ஸோ அவங்கள வந்து ஆயா வந்து ஏசி ரூமை போட்டு விட்டு ஜாலியாக பேசிக்கிட்டு கமுருவோட மீட் பண்ணியிருக்காப்புல. கமுருவை மீட் பண்ணி 2 பேரும் பேசி செல்ஃபிலாம் எடுத்துக்கிட்டு, ஃபேன்ஸோட செல்ஃபிலாம் எடுத்துக்கிட்டு வேறு லெவல் வைப்பு. சும்மாவே வந்து பாரு வந்து போய் க்ரூம் பண்ணிப்பாங்க, ப்ரைடல் பண்ணிப்பாங்க. ஸோ அதெல்லாம் பண்ணிவிட்டு ரெடி ஆகிட்டு அப்படியே அழகா, வாங்கடா கண்டஸ்டன்ஸ், இப்போ வாங்கடா, வாங்கடா. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கண்டஸ்டன்ஸ்லாம் திருந்திட்டாங்க. பாரு வந்து ரொம்ப இது பண்ணுவாங்க. ஆனால் இந்த பீடிவாய் திவ்யாவும் இந்த பலூனக்கா அரோராலாம் இன்றைக்கி என்ன ஆகும்? என் கூடலாம் இருந்தால் நான் செத்துருவேன்னு சொன்னிச்சு அரோரா. இப்போ வெளில போய் பார்த்துட்டு, மேடையில் பார்த்துட்டு, அதுவும் பாரு என்ன பேச போகுதுங்கிற பார்த்தோன்னே முடிஞ்சு. பலூனக்கா அழுதுரும், ஒரு ஓரமாக உட்காந்து அழுதுகிட்டு தான் இருக்கும். என்னை பொறுத்தவரையும் அழுவ ஆரம்பிச்சிடும். எவனுக்கு வேணால் டைட்டில் கொடுக்கணுங்க, கொடுக்கட்டுமே, அதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் போயிடும். பாரு வந்து நின்னாலே முடிஞ்சு போச்சு, சொல்லி முடிஞ்சா. அதான்டா ஒருத்தவங்களை வந்து அநியாயமாக ரெட் கார்டு கொடுத்து நடித்து நாடகம் போட்டு இப்படி அனுப்பி விட்டா மேலே ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருக்கான்ல. அதனால தான் நான் அப்போயே சொன்னேன், பூமரேங் வேறு லெவலில் வேலை செஞ்சிச்சா. உங்களுக்கு டிஆர்பி பிச்சையே பாரு தான் போடணும். பாரு வந்தால் அதான்டா ஃபைனல்ஸே பார்க்க முடியும். எப்படி மாறி போச்சு பார்த்தியா, அதான்டா விதி. அதான்டா பாரு வேறு லெவல். மக்களே கொண்டாடுங்க, வெடியை போடுங்க, வேறு லெவல். அதனால தான் ப்ரோமோவே வரல பாருங்கள். ப்ரோமோவே லேட்டாக வந்துக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா. ஏன்னா பாருவுக்கு தான் இங்கே வெயிட்டிங்கலாம். இவங்க போடுற ப்ரோமாவையும் இவங்க போடுற குருமாவையும் பார்க்குறதுக்கு இல்லை, பாருக்கு தான் வெயிட் பண்ணோம். வேறு லெவல் என்ட்ரி, மாஸ். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.